25 வருஷம் மோட்டிவ் 2013 எங்கள் சித்தப்பாவை செஞ்சாங்க. அதிலிருந்து இப்போ 2026 வரைக்கும் அந்த வெள்ளக்காளிங்கிறவங்களுக்கு 7-8 கொலைகேஸ் இருக்குது. 6 வருஷமாக சிறை தண்டனையில் இருக்காங்க. சிறை தண்டனையில் இருந்துக்கிட்டே 2 கொலைகேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸு, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸு ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. நேற்றே என் தம்பியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. அதோடையே நாங்கள் தான் எங்கள் அம்மா பேரில் உள்துறை செயலாளருக்கு, சிஎம் செல்லுக்கு, டிஜிபி ஆஃபீஸ்க்கு 3க்குமே நாங்கள் வந்து நைட்டு 9 மணிக்கே நாங்கள் லெட்டர் அனுப்பிட்டோம். என் தம்பியை வந்துட்டு இப்படி பண்ண போகிறாங்க, காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஎம் செல்லுக்கும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், மனு கொடுத்துட்டேன். அப்படி இருந்தும் என் தம்பியை அப்படி பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு வந்துட்டு மோட்டிவ் இருக்கிறதுனால கொலை வழக்குகள் மட்டும்தான் இருக்கே தவிர மற்றபடி போதைப்பொருள் வழக்கோ வழிப்பறி அந்த மாதிரி வழக்குகளோ இல்லை. அவங்க அக்யூஸ்டுக்கு வந்துட்டு நிறைய கஞ்சா வழக்குகள், குடும்பமே ஒய்ஃபு, அம்மா, அக்கா, தங்கச்சி எல்லாருக்குமே போதைப்பொருள் வழக்கு, கஞ்சா வழக்கு, வழிப்பறி வழக்கு நிறையா இருக்குது. தென் மாவட்டம் ஃபுல்லாக அவங்க கஞ்சா வைக்கிறாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீஸு ரவுடிக்கு பாதுகாப்பு கொடுத்தா அப்போ நாங்கள்லாம் எங்கே போகிறது? அப்போ வந்து நாங்கள் வந்து எங்கள் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பையே நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்களே வச்சுக்கோங்க. 20 பேர் 20 குழந்தைகள் வந்து இன்றைக்கி அவங்கள இட்டு தாப்பனலா பிள்ளையா நின்றுக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணினாங்க? 2023 தமிழ்நாடு பார்டர் தாண்டி பெங்களூரில் போய் எங்கள் மாமாவை வந்து கொலை முயற்சி பண்ணினாங்க. 2025 போன வருஷம் காளீஸ்வரன் எங்கள் அண்ணன் பெரியம்மா பையன் அவங்கள வந்து கொண்டாங்க. உள்ளக்க இருந்துக்கிட்டே போலீஸ் பாதுகாப்பில் உள்ளே இருந்துக்கிட்டு கஞ்சா வழக்கில் தண்டனை பெற்றவரை எப்படி இவ்வளோ தூரம் பண்ண முடியும்? அப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு யார் வந்து சப்போர்ட் பண்ணுறது? நாங்கள் என்ன சார் முடிவு பண்ணுறது? ஒரு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா நீதித்துறையும் காவல்துறையும் பொதுமக்களுக்கு தானே சார், பொதுமக்களுக்காக உருவாக்கப்பட்டது தானே சார் நீதித்துறையும் காவல்துறையும். ரவுடிகளுக்கு கிடையாதுல்ல சார். எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும். அப்போ வந்துட்டு இப்போ வந்து என் தம்பியை சுட்டிருக்காங்க. என்ன காரணத்துக்கு சுட்டிருக்காங்க? அவங்களோட எஸ்கார்டு வந்தவங்களோட எப்படி வக்கீல் கூட வரப்போச்சு? இப்போ அக்யூஸ்டை கூட்டிகிட்டு வரும்போது வக்கீலும் கூட வருவாங்களா? வக்கீல் உதவியாளர் எப்படி கூட வருவாங்க சொல்லுங்க சார்? வக்கீல் உதவியாளரும் எப்படி சார் கூட வருவாங்க? இல்ல சார், ஏன் தாண்டி வெடிகுண்டு போடல சார். எங்க வீட்டுல இருக்கிற 7-8 பேரை அவங்க வந்து கொலை பண்ணிருக்காங்க. சரி சார், இன்னைக்கு வெடிகுண்டு போட்டதுனால என் தம்பியை என்கவுண்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்புல சொல்றாங்க. அப்ப 8 கொலை பண்ணுனா அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிருக்கு? அவங்க தரப்புல என்ன தண்டனை கொடுத்துருக்காங்க? உள்ள இருந்துகிட்டே 2 கொலை பண்ணிருக்காங்களே, அவங்கள வந்து இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்க? உள்ள இருந்துகிட்டு எந்த சோர்ஸ்ல அவங்க வெளியே கொலை பண்றாங்க? எந்த சோர்ஸ் மூலியமா அவங்க கொலை பண்றாங்க?